ஏய், எந்த ஊர்க்காரடி நீ? மேடம் கேக்குறாங்களே, என்ன திமிரு? வாய் திறந்து சொல்லு. சொல்லுன்றல கேக்குறாங்களே, சொல்லு. திருநெல்வேலி. உன்னை பார்த்தா திருநெல்வேலிக்காரி மாதிரி தெரியலையே. பேச்சே அப்படி இல்லையே. எத்தனை வருஷமா இந்த ஸ்கூல்ல வேலை செய்யற? 5 வருஷமா செய்யறேன். யார் உன்னை வேலைக்கு சேர்த்தது? நான் பேப்பர்ல பார்த்தேன். ஓ, படிக்க வேற தெரியுமா உனக்கு? தமிழ் படிப்பேங்க. மேடம், இந்த காலத்து கிரிமினல் எல்லாம் படிச்சவங்க தான். சரி, இந்த 5 வருஷத்துல உன் மேல கேஸ், கிரிமினல் ரெக்கார்டு, ஸ்கூல் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கா? இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் இல்ல. இத்தனை வருஷத்துல யாருமே உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட பண்ணது இல்லையா? இல்ல. அப்ப தெளிவான வேலைக்காரி தான். சத்தியமா சொல்றேங்க, அந்த குழந்தை ஏன் குழந்தை மாதிரி தான். அந்த குழந்தைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நல்ல குழந்தை. அஞ்சலிய நான் ரொம்ப அன்பா பாத்துப்பேன். அவ்வளவுதான் மேடம் எனக்கு தெரியும். அதை தவிர வேற எந்த தப்பு நான் செஞ்சதில்ல. தப்பே பண்ணலேங்கிற பியூனு, மத்த ஸ்கூல் ஆயாங்க, பஸ் டிரைவரு, வேலைக்காரவங்க, தோட்டக்காரங்க, இவங்க எல்லாரையும் சந்தேகப்படதை விட்டுட்டு அந்த குழந்தையோட அம்மா அப்பா உன்னை மட்டும் ஏன் சந்தேகப்படுறாங்க? அதான் மேடம் எனக்கும் தெரியல. தெரியுமா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இல்லம்மா, சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த குழந்தை காணோன்னதும் என் மனசே பதறி போயிடுச்சுமா. என்ன கேன சிரிக்கின்னு நினைச்சியா? 15 வருஷம் சர்வீஸ், 20 ஸ்டேஷன் மாறி வந்திருக்கேன். அது ஏன்னு தெரியுமா? ஏய், சொல்லுடி இவள்ட்ட. 4 ரவுடி பொம்பளைங்களா அடிச்சா சாவடிச்சிருக்காங்க. உன்ன மாதிரி குழந்தைய கடத்தினவங்க மேல இவங்க எஃப்ஐஆர் போட்டதே இல்ல. ஆனா ஆளை போட்டிருக்கண்டி. உன்னையும் அதே மாதிரி போட்டு தள்ளிட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிடுவேன். ஒழுங்கு மரியாதை குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடு, உன்னை விட்டுறேன். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உன் பேச்சுல ஒரு பரிதாபம் இருக்கு, உன் முகத்துல ஒரு அப்பாவித்தனம் இருக்கு. ஆனா உன் கண்ணு மட்டும் எதையோ மறைக்கிறேன்னு சொல்லுதுடி. இல்லம்மா, சத்தியமா இல்ல, நான் எதையுமே மறைக்கல. இந்த பார், இந்த அழகான முகம் செதஞ்சிரும். உன் முட்டை கண்ணை நோண்டிடுவேன். உன்னை கேட்கறதுக்கு நாதியே கிடையாது. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். இங்க பார், உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன்டி. லக்ஷ்மி, நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது. நான் வரதுக்குள்ள உண்மையெல்லாம் வெளிய வரணும். நீங்க போயிட்டு வாங்க மேடம், இவள நான் பாத்துக்கிறேன். இந்தடா செல்லம், இந்த பாலை குடிடா தங்கம். இப்ப தான பாட்டி இட்லி சாப்பிட்டேன். அதுக்கு மேல பால் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியா? சரி குடு. பாட்டி 10 எண்ணுவேனா, அதுக்குள்ள நீ பாலை குடிச்சிருவியா? நான் குடிக்கிற வரைக்கும் நீ 10 எண்ணுவியா? சரி. 1 2 3. ஏய், இங்க பாரு அஸ்வந்த், தனுஷா அவங்க அம்மாவும் வராங்க. வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல இருக்கட்டும். அஸ்வந்த் ஏன் இப்படிலாம் பண்றான்? என்னடா பண்ண? ஆண்டி 10 டிரைவர் சொன்னல என்ன? நீ சும்மா இருடா. நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணா? இது யார் ஷூ தெரியுதா? இவன் ஷூ தான். உங்க வீட்லயே விட்டுட்டு வந்துட்டானா? விட்டுட்டுலாம் வரல. இவனோட பழைய ஷூ விட்டுட்டு என் பையனோட புது ஷூ எடுத்துட்டு வந்துட்டான். திருடுனானா? அப்படியெல்லாம் சொல்ல வரலங்க. அப்படி சொல்லலனா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லுடா. ஏய், எதுக்கு என்ன எல்லாரும் பார்த்து சிரிக்கிறீங்க? என்னடா உன் ஷூ பழசா கேவலமா இருக்கு? என்ன பாத்தியா? என் அப்பா புது ஷூ வாங்கி கொடுத்திருக்காரு. ஏண்டா உன்கிட்ட சச்சின் கொடுத்த பேட் இருக்கா? இல்ல. உன்கிட்ட இருக்கா? இல்ல. உன்கிட்ட அயர்மேன் கொடுத்த வாட்ச் இருக்காடா? இல்ல. உன்கிட்ட இருக்கா? இல்ல. அப்புறம் என்னடா? கிளம்பு. அண்ணா, சிவகார்த்திகேயன் கொடுத்த ஷூ இருக்குடா. உன்கிட்டயா? ஆமா, அதான்டா இது. சிவகார்த்திகேயனா இந்த பழைய ஷூவை கொடுத்தது? ஆமா. ஏன்? நானும் எங்க அப்பாவும் ஒரு நாள் பீச்ல வாங்கி போயிருந்தோம். அப்படியா? ஆமாடா. சிவகார்த்திகேயன் எங்க கூட ஜாக்கிங் வந்தார். சரி, அப்புறம்? எனக்கு கையில கொடுத்தார். உனக்கா? ஆமாண்டா. அப்புறம்? நீ என்ன மாதிரி டான்ஸ் ஆடுவான்னு கேட்டார். ஆடி காமிச்சியா? ஆமா. எப்படி? இப்படிதான்.
ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் ரோஜா ரோஜா சூப்பரா ஆனடா. எல்லாம் இந்த சூழல் தான்டா. அன்னைக்கு நான் வெறும் கல்ல ஆடுறத பார்த்து சிவகார்த்திகேயன் எனக்கு உடனே இந்த ஷூ வாங்கி கொடுத்தார். ஏய் இந்த ஷூ எனக்கு தெரியா? இது எனக்கு சிவாங்கர் எனக்கு வாங்கி கொடுத்த ஷூ. நான் உன் ஃப்ரெண்டு தானே, எனக்கு தர மாட்டியா? என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் சிவா கொடுத்த கிஃப்ட் ஆச்சு. பயபுல பகல்லையே பல்ப் ஆகுது. சரி அவனை புதுசு ஆட்டோ போட்டுடலாம். சரி ஃப்ரெண்டாவே ஆயிட்டேன். ஆசைப்பட்டு கேட்குறேன் உனக்கு இல்லாதா? இந்த எடுத்துக்கோ. உங்க வீட்டுல ஷூ எங்கன்னு கேட்ட என்ன சொல்லுவேன்? ஆமால, நீ டான்ஸ் ஆடுறதுக்கு சிவகார்த்திகேயன் கிஃப்ட் கொடுத்தான்னு சொல்லிடு. ஓகே. இப்போ விளையாடலாமா? விளையாடலாம். வாங்கடா போலாம். இதுதான் நடந்துச்சு. டேய் பாட்டி சிவகார்த்திகேயனை பாத்தியா? சிவகார்த்திகேயன் என்ன பீச்ல சுண்டலா இருக்கிறாரு. அப்புறம் ஏன்டா அப்படி சொன்ன? நான் சொன்னா அப்படியே இவன் நம்பிடுவாடா. அவன் நம்புற மாதிரி சொன்னா அதை நம்பினேன். ஆமா, அவனுக்கு கதை சொல்றது நல்லா வரும். எப்படிடா இப்படியெல்லாம் கத்துக்கிட்ட? நீ சின்ன வயசுல எனக்கு கதைலாம் சொல்லுவல, ஆமா, அதை நான் அப்படியே டெவலப் பண்ணி கதை சொல்ல கத்துக்கிட்டேன். சூப்பர்ரா என் தங்கம். அவனோட பெருமையை பேசாம ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேளுங்க. யாரா அது? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ண? இப்ப நான் போட்டு இந்த ஷூவை பார்த்து கேவலமா சிரிச்சா பாட்டி. அத பத்தி எல்லாம் உங்க பையன் சொல்லவே இல்லையே. சிரிச்சியாடா? ஆமா சிரிச்சேன். இருந்தாலும் அஸ்வந்த் பண்ணது ரொம்ப தப்பு. ஆமா, இதே மாதிரி தான் நடத்தி பார்க்கல விஜய் சொல்றாரு. எந்த விஜய்? பைரவால் நடிச்சாரே அந்த விஜய். எப்பா சாமி, எனக்கே கதை சொல்றியா? நீ ஷூவும் தர தேவையில்ல, ஒன்னும் தர தேவையில்ல. இத நீயே வச்சுக்கோ. இந்தா வாடா. டேய் செல்லம், பாட்டிக்கும் ஒரு கதை சொல்றா. பாட்டி எனக்கு இப்ப மூடு இல்ல, நான் அப்புறம் சொல்றேன். நீ போய் உங்க வேலையை பாருங்க. சரிடா தங்கம், நீ பாலை குடி. இந்த பொம்பளை தான் குழந்தைய கூட்டிட்டு போக வந்தாளா? ஆமா மேடம். லட்சுமி, நீ போய் அவளை கூட்டிட்டு வா. அம்மா எழுந்துரு போ. ஏய் இங்க வா. இந்த வீடியோல இருக்கிற பொம்பளை தெரியுமான்னு சொல்லு. இவளா? இவளானா? இவள உனக்கு தெரியுமா? பார்த்திருக்கேன். எங்கே, எப்போ? ஷேர் ஆட்டோல. பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கீங்களே. ஆமாங்க. பாப்பா எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் E செக்ஷன். பாப்பாவோட பேர் என்ன? அஞ்சலி. ஓ, வேற என்னெல்லாம் கேட்டா உன்கிட்ட? பாப்பா உங்க குழந்தையா? என் குழந்தை மாதிரி தான். மாதிரினா அப்போ இவ உங்க குழந்தை இல்லையா? இல்ல. ஓ, நான் அப்பவே சொன்னேன்ல, இவள விசாரிச்சா பல உண்மைகள் வெளிய
ஹோட்டல்காரிய இவ பாத்திருக்கா, அவகிட்ட இவ பேசிருக்கா. ஐயோ, எனக்கும் அந்த பொம்பளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நான் அப்பதான் முதல்ல அவளை பாக்குறேன். முதல் முறையா பார்த்த உடனே குழந்தைய பத்தி எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருவியா? இத நம்ப சொல்றியா என்ன? இல்ல மேடம், எனக்கும் அந்த பொம்பளைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. ஏய், எல்லா அக்யூஸ்டும் இப்படி தாண்டி சொல்லுவாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. மேடம், நான் அவளை முன்ன பின்ன கூட பார்த்தது இல்ல மேடம். அப்போ ஒரு வாட்டி தான் எதர்ச்சியா பார்த்திருக்க இல்ல? ஆமா மேடம். உனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல? இல்ல மேடம். அப்ப தனியாகினியா பார்த்து பேசல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, குழந்தை எப்படி இருக்கா? குழந்தையா? நீங்க அன்னைக்கு ஆட்டோல கூட்டிட்டு வந்தீங்கல்ல, ஒரு அழகான பாப்பா, அவ எப்படி இருக்கான்னு கேட்டேன். ஓ, அவ நல்லா இருக்கா. ஏற்கனவே அஞ்சலியோட அம்மா என் மேல சந்தேகப்படுறாங்க, இன்ஸ்பெக்டரும் சந்தேகப்படுறாங்க. இந்த நிலைமையில நம்ம மறுபடியும் அவளை பார்த்தோன்னு சொன்னா, ஐயோ வேணாம். ஏய், கேக்குறல்ல, அதுக்கப்புறம் அவளை பாத்தியாடி? இல்ல மேடம். பாக்கலையா? சசிகலா, அவளை போய் கூட்டிட்டு வா. ஓகே மேம். உன் பேர் என்ன? சரோஜா மேடம். நீ இவ கூட வேலை பாக்குறியா? ஆமா மேடம். இவளை பாத்திருக்கியா? இந்த பொம்பளை நீ பாத்திருக்கியா? பார்த்திருக்கேன் மேடம். எங்க? ஸ்கூல்லையா? ஆமா மேடம். சரிம்மா, நீ போ. ஓகே மேடம். சொன்னல மேம், நான் சொன்னல, இவதான் என் குழந்தைய ஏதாவது செஞ்சிருப்பா. மேடம், எனக்கு இப்ப உங்க மேல டவுட் வருது. என்ன நடக்குது மேடம் இங்க? சார், எனக்கும் அந்த பொம்பளைக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்லைங்க. எனக்கு அந்த பொம்பளையே தெரியாது. தயவு செஞ்சு எல்லாரும் நம்புங்க. ஏய், முதல்ல பார்த்ததே இல்லைன்னு சொன்னேன். இப்போ உன் கூட வேலை செய்யற பொம்பளை நீங்க ரெண்டு பேரும் பேசுனத பாத்திருக்கா. நான் ரோட்ல போகும்போது அவ என்ன பார்த்து பேசினாம்மா. அவ யாருன்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. என்னைய கேனன்னு நினைச்சியா நீ? முதல்ல ஆட்டோல பார்த்தேன் என்ன, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்னு சொல்ற. இப்ப அவ பேசினா நானும் பேசினேன்ற. போலீஸே ஏமாத்தலான்னு பாக்குறியா? இல்ல மேடம், சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். தெரியாம தான் தனியா ரகசியம் பேசிட்டு இருந்தியோ? ஐயோ, அப்படி எல்லாம் இல்லைங்க. இவள விடாதீங்க, இவள அடிங்க, உதைங்க, சாகடிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா என் குழந்தை எங்க இருக்கான்னு மட்டும் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க மேடம், ப்ளீஸ். பிரியா, பாருடி, ஒரு தாய் எப்படி பதறது பாருடி. இப்ப கூட உனக்கு இறக்கம் இல்லையா? ஐயோ, நான் அந்த குழந்தைய பார்க்கல மேடம். ஏய், இவளை இழுத்துட்டு போடி. மேடம், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மேடம். ஏய், மேடம் கிட்டே போய் சொல்வியா நீ? வா. சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். மேடம், வா. என்ன நம்புங்க. வா. அவதான் என் குழந்தைய எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. எனக்கு நல்லா தெரியும் கௌதம். அவதான் மறைச்சு பாருங்க சார், போலீஸ் கிட்ட போய் சொல்லி தப்பிக்க முடியாது. அவ வசமா மாட்டிக்கிட்டா. அவளை பேச வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்க தைரியமா கிளம்பலாம். உங்க குழந்தை கிடைச்சிரும். தேங்க்யூ மேடம். வா போலாம். மேடம், அடிக்காதீங்க மேடம். எனக்கு தெரியாது மேடம். என்ன அடிக்காதீங்க. சொல்லு மேடம். மேடம் சொல்றது நம்ம சொல்லல. சாவடிச்சு போடுவேன். மேடம், சொல்லி உண்மை. எனக்கு தெரியாது மேடம். வாங்க. பரவாயில்ல, சார் இல்லைங்களா? சந்தோஷ். ஹலோ. ஹலோ டாடி, இது இனிமே அஞ்சலியோட அப்பா. இவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணாதீங்க. அவரை கிளம்ப சொல்லுங்க. பேசாம அமைதியாடா. நான் கௌதம், அஞ்சலியோட அப்பா.
உங்க பையன் கூட தான் என் பொண்ணு படிக்கிறா. தெரியுங்க, அஞ்சலி நல்லாவே தெரியும். நேத்து ஈவினிங்ல இருந்து என் பொண்ணு அஞ்சலியை காணோம். கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அஞ்சலியை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. தெரியலன்னா என்ன அர்த்தம்? குழந்தை ஸ்கூல்ல தானே காணாத போனா, அப்படின்னா அவங்க தானே பொறுப்பு. ஸ்கூல் முடிச்ச உடனே தான் காணாம போயிருக்கா. அவங்க கிளாஸ் டீச்சர், ஹெட் மிஸ்ஸஸ், வேன் டிரைவர் எல்லாரையும் விசாரிச்சிட்டோம். ஆனா எந்த க்ளூவும் கிடைக்கல. கவலைப்படாதீங்க கௌதம், உங்க குழந்தை நிச்சயமா கிடைக்கும். அது விஷயமா உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். சொல்லுங்க கௌதம். அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க அஞ்சலியோட போட்டோஸ் கேட்டாங்க. அதை கொடுக்கலான்னு கிளம்பும்போது தான் R2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்னாச்சு? என்ன கால் அது? ராயப்பேட்டை மார்ச்சுரியில அஞ்சலியோட ஏஜ் குரூப்ல ஒரு டெட் பாடி வந்திருக்கிறதா கால் வந்துச்சு. என் வைஃபை கூட்டிட்டு நாங்க போகணும். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது தம்பி, பயப்படாதீங்க. ஆமா கௌதம், நிச்சயமா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. தேங்க்ஸ். ஹாஸ்பிட்டல்ல இன்ஸ்பெக்டர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் அங்கே போய் ஆகணும். இந்த போட்டோஸ் மட்டும் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு என்ன, கண்டிப்பா கொடுத்துட்றேன், கொடுங்க. தேங்க்ஸ். நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, சொல்லுங்க. உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது அஞ்சலியை கடத்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கலாம். அந்த மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட்க்கு நிறைய ஹை லெவல் கான்டாக்ட்ஸ் இருக்கு, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஆமா கௌதம், எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. அப்படியெல்லாம் யாரும் இல்ல. இப்போதைக்கு அஞ்சலியோட ஸ்கூல்ல வேலை பார்க்குற அஞ்சம்மா மேலதான் ஒரு சின்ன டவுட் இருக்கு. அஞ்சம்மாவா? அவங்கள லாக்அப்ல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க உண்மையை சொன்னாதான் அஞ்சலிக்கு என்ன நடந்ததுன்னு தெரிய வரும். அம்மா, லாக்அப்ல என்னம்மா? அப்புறம் சொல்றேன். சரி, நீங்க இந்த போட்டோஸ் கொடுத்துறீங்களா? கவலைப்படாதீங்க கௌதம், அஞ்சலி நிச்சயமா கிடப்பா. நான் வரேன். டே போட்டோ குறா. உங்களுக்கு இந்த போட்டோ வேணா நானும் உங்க கூட ஸ்டேஷனுக்கு வருவேன். ஸ்டேஷனுக்கா? ஆமா, அஞ்சலிக்காக நீங்க வரீங்க, அஜம்மாக்காக நான் வரேன். டேய், போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் சின்ன பசங்க வரக்கூடாதுடா, அது தப்புடா. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எதுவுமே தப்பு இல்லை. நான் அஞ்சம்மாவை பார்க்க வந்தே தீருவேன். அஞ்சம்மா தான் ஸ்கூல்ல நான் அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க. இப்போ நீங்க என்ன கூட்டு போய இந்த போட்டோவை நான் தரமாட்டேன். சந்தோஷ், அவன் தான் இவ்வளவு தூரம் கேக்குறான்ல, அவனையும் கூட்டு போயேன். சரி வா, கூட்டிட்டு போறேன். அது என்ன பாக்குற? ஏய், உண்மையை சொல்லு, யார் நீ? நான் சாதாரண ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஆயா, எனக்கு வேற எதுவுமே தெரியாது மேடம். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்த, இங்கே கொண்டு போட்டுருவோம் உன்னை. டாடி, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அஞ்சம்மா பாவம், போலீஸ் அவங்கள அடிக்கடி கிடைக்க போறாங்க. வீணா அடி வாங்கி சாகாத. அந்த குழந்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லு. அந்த குழந்தை என்ன ஆயிருக்கு மேடம்? ஒளிச்சு வைக்கணும். என்னைய நீ கேள்வி கேட்கிறியாடி? ஒண்ணு அடிக்கடி இவள. சீக்கிரம் போக டாடி, ப்ளீஸ் டாடி. சரிடா, போறேன்டா. குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லல, உன்னை அடிச்சு
ஹலோ ஹலோ மேடம், சொல்லுங்க. நான் அஞ்சலியோட அப்பா பேசுறேன். என் குழந்தையோட ஏஜ் குரூப்ல ஒரு பாடி இருக்கிறதா சொல்லி ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்தது. அதை பார்க்க தான் நான் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க அஞ்சலியோட போட்டோவை கேட்டிருந்தீங்கல்ல, அதை என்னோட நெய்பர் சந்தோஷ் கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கேன். என்ன பேர் சொன்னீங்க? சந்தோஷ் மேடம். சந்தோஷா? சரி சரி வாங்கிக்கிறேன். தேங்க்யூ மேடம். சந்தோஷ், நீ வேற இங்க வரியா? இந்த நிலைமையில நீ என்ன பார்த்தா உன் நெஞ்சை வெடிச்சிருமே சந்தோஷ். ஏய், என்ன யோசிக்கிற? எவ்வளவு நடிச்சாலும் வேலைக்கே ஆகாது. உண்மையை சொன்னாதான் தப்பிக்க முடியும். சொல்ல, அந்த குழந்தை எங்க? உங்க கால்ல விழுந்து கேக்குறேன் மேடம், என்னை விட்டுடுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, என்ன நம்புங்க.